ஒரு ml ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அபவுட் 9 calories. ஸோ ஒரு ஸ்பூன் ஊற்றும் போது 45 கேலரி கிடைக்குது அதில். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் இப்படி ஊற்றக்கூடாது, அளந்து ஊற்றுங்க. ஈஸ்டர்ன் ஜோன் போனீங்கன்னா இந்தியாவில் தே யூஸ் மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் ஹேஸ் லாட் ஆஃப் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இட் இஸ் குட். ஸோ குட்ன்னு சொல்லிட்டோம், ஆனால் ஏன்னா இங்கே நம்ம குடும்பங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, செக்கு எண்ணெய் ரொம்ப ஹெல்தி, கடையில் வாங்குற எண்ணெய் அவ்வளோ ஹெல்தி இல்லை. நல்லது தான், ஹெல்தி தான். அதுக்காக ரீயூஸ் பண்ண ஆயில் இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு அதிகம்? சான்சஸ் ஆர் ஹை. ஜிஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ், ஸ்டமக் ரிலேட்டட் கேன்சர்ஸ், அதே மாதிரி ஹை. நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கும் யூனோ தே ஹாவ் ஜிஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ், breast cancers. விசல் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் டேஃப்னி அவர்கள் இணைந்திருக்காங்க. இவங்களுக்கு 25 வருஷத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட இந்த நீண்ட எக்ஸ்பீரியன்ஸின் வழியாக நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க தீபா? சிறப்பாக இருக்கும் மேம். சமைக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது முதல் பிரச்சனை எண்ணெய் ஊற்றுறது தான். ஜோதிகா மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றுறதா இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதா, எண்ணெயே இல்லாமலாம் இப்போ சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எண்ணெய் ஊற்றலாம், இதெல்லாம் வந்துட்டு பல குழப்பங்கள் இருக்குது. ஒரு நார்மலாக இருக்க ஒரு பீப்புளுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? எண்ணெய்னாலே நிறைய பேருக்கு டவுட்ஸ் தான் வரும். எவ்வளோ ஊற்றுறது, என்ன ஊற்றுறது, என்ன டைப் ஆஃப் சமையல் பண்ணுறது, எப்படி அதை பண்ணுறது, யூனோ திஸ் இஸ் காமன் இஷ்யூ. பட் ஜென்ரலாக ஹெல்த் நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆயில். காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஊர் சமையலுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேன்சியாக நிறைய யூனோ ஆலிவ் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில், ஐ டெல் யூ. அண்ட் அவகேடோ ஆயில், கார்ன் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இல்லைன்னா கடலை எண்ணெய். கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், ஓகேவா? பிகாஸ் ஆலிவ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் gives you about 45% monounsaturated fat, 45 to 47%. இதே ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 70%. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி, சமையலுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லது. ஸோ அதுவும் அது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஆயில் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன். ஃபேட்டி ஆசிட் காம்போசிஷன்னு சொல்லுவோம். அது பாலிஅன்சாச்சுரேட்டட், மோனோஅன்சாச்சுரேட்டட், சாச்சுரேட்டட், அப்படி வேரியேஷன் இருக்குது பர்சன்டேஜில். அதை வச்சு தான் அதை வந்து வி டிசைட் வெதர் இட் இஸ் குட் ஃபார் அஸ் ஆர் பேட் ஃபார் அஸ்னு. ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஹேட் அ பூம். இப்போ அப்படி இல்லை. யூனோ வி ஸ்பீக் அ லாட் அபவுட் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அது வந்து இட் இஸ் ஹார்ட் ஹெல்த்தி. அதுக்காக தான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறது. இதே ஈஸ்டர்ன் ஜோன் போனீங்கன்னா இந்தியாவில் தே யூஸ் மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் ஹேஸ் லாட் ஆஃப் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இட் இஸ் குட். ஸோ குட்ன்னு சொல்லிட்டோம், ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? யுவர் குட் அண்ட் பேட் கம்ஸ் ஃப்ரம் த அமௌண்ட் தட் யூ யூஸ். அளவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். கடலெண்ணெயோ மஸ்டர்ட் ஆயிலோ நீங்கள் ஊற்றி தான் சமைப்பீங்க, வறுத்து தான் சாப்பிடுவீங்கன்னா இட்ஸ் கோன் பி பேட். பிகாஸ் ஒரு ml ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அபவுட் 9 calories. ஸோ ஒரு ஸ்பூன் ஊற்றும் போது 45 கேலரி கிடைக்குது அதில். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் இப்படி ஊற்றக்கூடாது, அளந்து ஊற்றுங்க. யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம டேஸ்ட் மட்டும்தானே பார்ப்போம். எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிவ்ஸ் யூ டேஸ்ட் டு த ஃபுட். கொஞ்சம் நிறைய ஊற்றுனா அந்த மசாலாவெல்லாம் அது மேட்ச் அப் பண்ணும். இட் கிவ்ஸ் யூ அ ஃப்ளேவர், இட் கிவ்ஸ் யூ அ ஓவரால் என்ரிச்மெண்ட் டு த ஃபுட். ஸோ ஆப்வியஸ்லி நல்லா சாப்பிடணும்னு நினச்சா நல்லா எண்ணெய் ஊற்றி தான் சமைப்போம். அதை கம்மி பண்ணணும். அப்புறம் இந்த குழந்தைங்க கேட்குற மாதிரி உப்புன பூரியெல்லாம் பாட்டு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் பூரி வருது. தட்ஸ் ஆல்சோ
ஏன்னா ஒன்ஸ் இன் வே கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா க்ரோயிங் சில்ட்ரன் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, ஓகே ஃபைன். ஒன்ஸ் அ வீக் நீங்கள் கொடுக்குறீங்களா, தட் இஸ் ஓகே. அதுக்காக எல்லா சமையல்லையும் நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி சமைக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், மதர்ஸ் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற டேஸ்ட்டு தான் தெரியும். ஃப்ரைட் ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொல்லி ஊட்டினீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வில் நாட் ஆஸ்க் யூ. சுகர், சால்ட் அதே மாதிரி தான். நம்ம கொடுக்குற டேஸ்ட் அதுதான் பிள்ளைகளுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்போவே அதை நிறைய சுகர் போட்டு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு கொடுத்தோன்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் இட். அது குழந்தையோட தப்பு இல்லையே, நம்மளோட தப்பு. ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி சமைக்கிறதும். கம்மியாக எண்ணெய் ஊற்றி சமைங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்து, ஒரு ஃபெஸ்டிவிட்டி, வி ஆர் லாவிஷ்லி யூஸிங் ஆயில், இட்ஸ் ஓகே. பட் டே டு டே ரொட்டீன், நான் பேசுகிற எல்லாமே டே டு டே ரொட்டீனில் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஒருத்தருக்கு போதும். குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 20 ஸ்பூன் எண்ணெய் ஃபார் த ஹோல் டே, பர் டே, ஹோல் டே. அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஆயில் தான் ஒருத்தருக்கு தேவைப்படும். 4 பேர் இருக்க குடும்பத்தில் 3 லிட்டர் ஆயில்லையே நீங்கள் நல்லாவே சமைக்கலாம். இட்ஸ் as simple as that. நிறைய பேர் they don't even know எவ்வளோ ஆயில் நான் வாங்குகிறேன் அப்படின்றதே தெரியாமல் people get. அப்படிலாம் இருக்காதீங்க. We should be cautious in the use because all these relates to high energy. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு mlக்கு 9 கேலரி. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கேலரி டென்ஸ் ஆகுது நம்மளோட ஃபுட். ஸோ எக்ஸசிவ் கேலரிஸ் எல்லாமே உடம்புல ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக கேரளா நமக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து நிறைய கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறது எல்லாமே. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் கோகனட் ஆயில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது உண்மையா? கோகனட் ஆயில் அது வந்து 2 வேஸாக பேசலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா they used to say saturated fats, absolutely it should be avoided. பட் கோகனட் ஆயில்னு எடுத்து பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளாவில் இருக்க பீப்புள் they are quite happy and healthy. இன்னொரு ஆஸ்பெக்ட் அதில் நீங்கள் பார்க்கணும், அவங்களோட ஆக்டிவிட்டி பேட்டர்ன். அவங்க how active they are. Genetically are they in a better face. Genes also play a role. Heart healthக்கு genes also play a role. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம பேச முடியாது. you can always say a combination. நான் ஒரு authentic கேரளா ஃபுட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் விட்டு சமைக்கிறேன்னா it is fine, perfectly okay. நம்ம டெய்லி சாப்பிட மாட்டோம்ல, எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம், தட்ஸ் பர்ஃபெக்ட். ஒரு மோர் குழம்பு வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு சமைக்கிறோம், ஒரு அவியல் பண்ணும்போது மேலே தேங்காய் எண்ணெய் விடுறோம், பர்ஃபெக்ட்லி ஓகே. அந்த மாதிரி யூ ஷுட் திங்க். தட்ஸ் வை வி ஸ்பீக் ஆன் காம்பினேஷன் ஆஃப் ஆயில். இப்போ எல்லா ஆயிலுமே நம்ம ஒரு சின்ன ஸ்டாக் வச்சுருக்கணும் இல்லையா வீட்டில்? கொஞ்சம் கொஞ்சம், எக்ஸாக்ட்லி, டிபெண்டிங் ஆன் த ஸ்டைல் ஆஃப் குக்கிங். நம்ம என்ன பேசிக் யூஸ் பண்ணுவோன்றதை பொறுத்து. ஸோ நம்ம வீட்டில் 3 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா it can be 1 liter of gingerly oil, 1 liter of rice bran oil, maybe half a liter of coconut oil, because top up சமையலுக்கு அப்படி you can use a combination. நெய் மேம்? நெய்யுமே அதே மாதிரி தான். நெய் பார்த்தீங்கன்னா it is high in saturated fat. ஸோ கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 7% of your fat can come from saturated fats overall. ஸோ அது முட்டையிலேருந்தும் வரும், மட்டன்லேருந்தும் வரும், ஆயிலிருந்தும் வரும். ஸோ எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஃபேட்ஸ்லேருந்தும் வரும். ஸோ அதனால தான் அதை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு நான் சொன்னேன் எப்போவாது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெய் யூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 1 டீஸ்பூன். அப்போ ஓவரால் எண்ணெயில் அதை குறைச்சிக்கணும். ஓகே. அப்போ யூ ஷுட் நோ ஹவு டு பேலன்ஸ் வாட் யூ ஆர் ஈட்டிங். less than 1 teaspoon per day. Per head. இந்த நெய் சாப்பிட்டா நல்லா ஷைன் ஆயிடுவாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல மேம், உண்மையா அது? ஃபேட் as such has a good impact on your skin இல்லைங்களா? ஸோ ஃபேட்டுன்னு பார்க்கும்போது
fish oil also has a good impact on your skin. Glowy skin, fresh and healthy hair. இதுக்கு எல்லாத்துக்குமே fat is required. ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. omega-3 ஃபேட்ஸ் ஹேஸ் அ டைரக்ட் இம்பேக்ட் பிகாஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடியை கம்மி பண்ணும். அதுக்காக தான் மீன் சாப்பிட சொல்கிறது. மீனுன்னு பேசினாலே மீன் எண்ணெய் தான், ஃபேட்டி ஃபிஷ். அதிலிருந்து வர ஆயில் ஹேஸ் அன் இம்பேக்ட் டு க்ளோ யுவர் ஸ்கின், க்ளோ யுவர் ஹேர். இப்போ எந்த எண்ணெய் மேம் நான் வாங்கலாம்? நான் நேராக போய் கடையில் 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கிக்கலாமா, இல்லை நானே என் கையால் கடலையை கொடுத்து செக்கையை நாட்டி வாங்கிக்கலாமா? இது பெட்டர்? இது 2 வேஸாக நம்ம பார்க்கணும். ஒன்று கடையில் போய் பாட்டில் ஆயில் வாங்குறது, தட் இஸ் ரிஃபைன்டு, லிட்டில் ப்ரிசர்வ்டு, ஏன்னா லாங் டேர்ம் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது. இன்னொன்று செக்கு எண்ணெய், தட் இஸ் கோல்ட் ப்ரெஸ் ஆயில். அதில் என்னென்னா ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, ஃப்ரெஷ்லி டன். நீங்கள் கடலையை கொடுத்து ஆட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 2 விதத்துலேயும் அதோட பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. இது லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஃபைன். பட் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணணும். அது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் இட் இஸ் குட் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரெஷ்லி டன். பட் பண்ணுற இடம் எப்படி இருக்குது, ஹைஜீன் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இஃப் இட் இஸ் டன் இன் அ குட் பிளேஸ் வேர் ஆல் தீஸ் ஆர் டேக்கன் கேர், பர்ஃபெக்ட்லி ஓகே. சின்ன மெஷின்ஸ் ஆர் அவைலபிள், நீங்களே கடலை போட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம், அப்படி கூட இருக்குது, கோல்ட் ப்ரெஸ் ஆயில். ஸோ ஆல் தோஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனி டே இட் இஸ் குட். ஏதாவது நியூட்ரிஷன் டிஃபர் ஆகுமா ரெண்டுலேயுமே? ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும், ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் வர சான்சஸ் கிடையாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது ப்ரிசர்வ் பண்ணது, அதனால லாங் டேர்முக்கு இட் வில் ஒர்க், விச் இதில் அது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நம்ம குடும்பங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, செக்கு எண்ணெய் ரொம்ப ஹெல்தி, கடையில் வாங்குற எண்ணெய் அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்னு. நல்லது தான், ஹெல்தி தான், அதுக்காக நிறைய சாப்பிடுவீங்களா? இட் டசன்ட் ரிலேட் டு தட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செக்கு எண்ணெயாக இருந்தாலும் ரிஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். 5 ஸ்பூன் 6 ஸ்பூனுக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னா அதுதான் சேஃபர். ஓவர்டூ பண்ணிங்கன்னா இட் இஸ் அன்சேஃப். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இட் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றது என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலாக இந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி கம்மியாகி போச்சு. ஸோ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி சமைச்சு கொடுத்தோம்னா தேர் கேலரி கவுண்ட் இன்க்ரீசஸ். ஸோ தட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம ஜெனரேஷன்ஸ் இப்போ பார்க்க நிறைய ஒபிசிட்டி இன் சைல்ட்ஹுட் இஸ் இன்க்ரீஸிங், யங் பீப்புள். அண்ட் முந்தி காலம் மாதிரி விளையாடுறது கிடையாது பிள்ளைகள், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை கம்மி பண்ணாதான் யூ ஹாவ் அ ஹெல்தி லைஃப். இந்த எண்ணெயை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது, நம்மளே முதல் நாள் பூரி போடுவோம், அடுத்த நாள் பக்கோடா போடுவோம், அப்புறம் அதை பாட்டிலில் வச்சு டெய்லி சமைக்கும் போது அதே யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கொதிக்க வைக்கும்போது ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆயிலுக்கும் அது டிஃப்ரெண்ட். அதுக்காக தான் நான் சொன்னேன், நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வில் பி ஹை. ஏன்னா நம்ம நிறைய வறுத்து சாப்பிடுவோம். குளோபலி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க, பேக் பண்ணி க்ரில் பண்ணி மேலே தடவி அப்படி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் எண்ணெய்கள்லாம் அந்த ஹையர் டெம்பரேச்சரை வித்ஹோல்ட் பண்ணும். ஆனாலும் ரொம்ப ஹீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அது பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஃப்ரீ ரேடிக்கல் வில் பி ரிலீஸ்ட். தட் ஹேஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஹெல்த், ஓகேவா? ஸோ அது கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ இட் லீட்ஸ் டு கேன்சர். அதுக்காக தான் ரீயூஸ் ஆஃப் ஆயிலை பண்ணக்கூடாது. திருப்பி அதை கொதிக்க வைக்கிறீங்க, அது பண்ணவே கூடாது. அதனால தட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட். நீங்கள் நிறைய ஃப்ரை பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயை நீங்கள் சேமித்து வைப்பீங்க, திருப்பி யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி பூரி போட்டேன், நாளைக்கும் கொஞ்சம் பூரியை போட்டு கொடுத்துருவேன் அதே எண்ணெயில். நோ, தட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உடனே எதுவும் ரிசல்ட் கிடைக்காது. பட் ஓவர் அ பீரியட் இன் லைஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். இட் இஸ் கார்சினோஜெனிக் இஃப் யூ ரீஹீட் ஆயில். அதனால அது பண்ணக்கூடாது. இதோட பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு மேம்? இப்போ ரீயூஸ் பண்ண ஆயில் இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு அதிகம்?
சான்சஸ் ஆர் ஹை ஜிஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ், ஸ்டமக் ரிலேட்டட் கேன்சர்ஸ். அதே மாதிரி நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கும் they have GI related cancers, breast cancers. So percentage will be higher compared to those who don't. ஸோ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால தான் நீங்கள் வெளியே சாப்பிடும்போதும் இதெல்லாம் யோசிச்சுக்கணும். ஏன்னா வெளியே வாங்கி நம்ம சாப்பிடும்போது அவங்க எண்ணெயை ப்ரிசர்வ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ். இப்போல்லாம் ஈவன் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் ரீயூஸ்ட் ஆயில்ஸை வாங்கிடுறாங்க. ஓகே. கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் திஸ் ரீயூஸ். ஒரு சின்ன சந்தேகத்துக்காக கேட்குறேன் மேம். இப்போ நான் ஒரு ரீயூஸ் பண்ண ஆயிலை நான் எடுத்துக்கிறேன். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். ஆனால் நான் என் ஃபுட்டு மூலமாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிறேன்ல, அது ஃபைட் பண்ணும் இல்லையா? ஃபைட் பண்ணலாம், பட் பண்ணாமலும் போகலாம் இல்லையா? ஏன் நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்களேன், ஏன் அன்ஹெல்த்தி திங்கை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? See, both has to balance. எது which weighs more? நீங்கள் எந்த பர்சன்டேஜில் இதை யூஸ் பண்ணுறீங்க, எந்த பர்சன்டேஜில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் whether you are able to fight or not, the result will come out. ஸோ நம்மளா தெரிஞ்சு ஏன் தப்பு பண்ணணும்? நல்லதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லாட்டி ஏன் கவர்மெண்ட்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? இட்ஸ் அ ப்ரோ அண்ட் ஃபேக்டர். நம்ம ஆயில் பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறதால இன்னொரு சந்தேகம். திரும்ப அந்த குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது என்ன குடிக்க சொல்லுவாங்க? ஆயில் புல்லிங் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிஜமாவே அதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பாக ஏஜ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் முதலே சொன்னீங்க இல்லையா, பச்சை முட்டையில் எண்ணெய் ஊற்றி தான் கொடுப்பாங்க. தட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் அவர் ட்ரெடிஷ்னல் ஆர் கல்ச்சுரல் ஹேபிட்னு சொல்லலாம். பட் ரா ஆயில் குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது பச்சை முட்டையில் ஊற்றி கொடுக்காதீங்க. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி முட்டை பண்ணி கொடுக்கலாம். தட்ஸ் சேஃபர். இல்லை நீங்கள் ராவாக தான் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணால் ப்ளீஸ் கிவ் இட். பட் குக்ட் எக்கோட கொடுங்க. நிஜமாவே ஆயில் குடிக்கிறது ஸ்ட்ரென்தன் பண்ணுமா பாடியை? See, it adds little calories and it has an impact in the way ஒரு மெச்சூர் ஆகி வர பிள்ளைகளுக்கு they give this to strengthen their body. அவ்வளோதான். எவ்வளோ நாள் கொடுப்பாங்க? ஒரு 1 week 10 days. அவ்வளோதான். ஆயில் புல்லிங் we don't have பயங்கர எவிடன்சஸ் டு சே தட் இட் ஹாஸ் அ டிராஸ்டிக் ரிசல்ட். பட் பண்ணுறாங்க. ஃபியூ தெரப்பீஸ் தே டூ இட். தேங்க்யூ மேம். என்ன பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.